வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, இந்த சின்ன பிள்ளைகள் கார்ட்டூன் பார்ப்பாங்க யூடியூப்பில் அல்லது டிவிலெலாம் வரக்கூடிய கார்ட்டூன் பார்க்கும்போது அதில் மாசா, பாண்டா, மினியன், நாருட்டோ, பொனோட்டோ அப்படின்னு சொல்லி நிறையா பொம்மைகள் வரும். அதில் வந்து நம்ம இன்றைக்கி பாண்டா வந்து ஒரு கரடி மாதிரி இருக்கக்கூடிய பாண்டா பொம்மை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 5 mmல கருப்பு பாசி எடுத்திருக்கேன், வெள்ளை பாசியும் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு கண் வைக்கிறதுக்கு க்ரீன் கலரில் ஒரு 8 பாசி வேணும், அதையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேறு கலரில் போடலாம், வேறு கலரில் இஷ்டம் இருக்குது அப்படின்னாலும் வேறு கலர் எடுத்துக்கிடுங்க. நான் அந்த 3 கலரையும் வச்சு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அன்றைக்கி கடைக்கு போகும்போது எனக்கு இந்த ஒயர் கிடச்சி, இப்படி ரோலில் இப்போ இந்த ஒயர் வருது, 80ஆம் நம்பர் ஒயரு. அதனால் நான் இது வாங்கிட்டு வந்தேன். நல்லாயிருக்கு. இப்போ நமக்கு வெள்ளை பாசி வச்சு கொறுக்கும்போது அது வந்து கொஞ்சம் நீல கலரில் தெரியும். நம்ம நீல கலர் டொயின் யூஸ் பண்ணும்போது இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளும். இப்போ இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதனால் இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம கொறுக்க போகிறோம். பாருங்கள், இந்த டொயினில் நுனி ரெண்டையும் எப்படி பிடிச்சி வச்சுருக்கேன். பிடிச்சி வச்சுட்டு இந்த சைடு டொயினில் ஒரு 4 பாசி போட்டுடலாம். போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 4 பாசி போட்டிருக்கோம். இப்போ இந்த டொயின் எடுத்து இதில் லாஸ்ட்டாக போட்ட ஒரு பாசியில் இப்படி குறுக்கு பக்கமாட்டு இப்படி கொடுத்து சென்டர் படுத்திக்கலாம். இப்போ இந்த 2 பக்கத்தையும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கிடணும். இப்படி இழுத்துட்டா நமக்கு இந்த நடுவில் இந்த பூ வந்துடும். அப்போ டொயின் நமக்கு 2 பக்கமும் சரி சமமாக இருக்கும். இப்போது பாருங்கள், இப்போ ஒரு பூ போட்டிருக்கோம், 4 மணி பூ தான் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து இடது பக்கத்து டொயினில் 2 பாசியும் வலது பக்கத்தில் ஒரு பாசியும் போட்டுடலாம். பாருங்கள், இந்த 2 பாசி போட்ட பிறகு அதில் 2வது போட்ட பாசியில் இன்னொரு பக்கத்தில் உள்ள டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள், இப்போ 2 பூ போட்டிருக்கோம். இப்போ இனி இடது பக்கத்து டொயினில் 5 பாசி போட்டுடலாம். பாருங்கள், இந்த டொயினில் தான் 5 பாசி போட்டிருக்கோம். இப்போ அதே டொயினே தான் ஒரு பாசி எப்படி விட்டுடலாம். விட்டுட்டு ரவுண்டில் கொண்டு வந்து இந்த பாசியில் கீழ்ப்பக்கத்தில் ஒரு பாசியை நம்ம விட்டுருக்கோம். இந்த 4 பாசிலையும் ஒரு பூ போட போகிறோம். இப்போ இதில் எப்படி கொடுத்து எடுத்துட்டோன்னா நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள், இதில் எப்படி நெருக்கி கொண்டுட்டு வந்துடலாம். கொண்டுட்டு வந்துட்டு இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். இப்போ 3 பாசி இருக்கும், இதில் ஒரு பாசி போட்டுடலாம். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், 4 பூ போட்டிருக்கோம். அதில் 3வது பூவில் தான் நமக்கு இப்போ டொயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இதிலேருந்து இந்த பக்கம் மட்டும் இன்னும் 3 பூ போட்டுடலாம். முதல் பூ எப்படி போடணும்னா, இந்த இடது பக்கத்து டொயினில் 3 பாசி போடணும். இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த பாசிலையும் இந்த டொயினை கொடுத்து எடுத்துகிட்டு 2 பாசி போடணும். இதே போல் இதுலேயும் 3 பூ போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டு ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டொயினை எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். எடுத்துகிட்டு இப்போ இந்த டொயினில் இடது பக்கத்து டொயினில் 2 பாசி போடணும். அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் 3 பூ தான் போடணும். இனி இந்த டொயினில் 2 பாசி போடணும். பாருங்கள், 2 பாசி போட்டுக்கும். இந்த டொயின் எடுத்து இப்படி குறுக்க விடணும். ஏன்னா புது சப்ஸ்கிரைபர் வராங்க, அதனால் அவங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் இதே மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிகிற மாதிரி. பாருங்கள், முதல் லைனில் நம்ம 4 பூ போட்டிருக்கோம், 2வது லைனில் 3 பூ தான் போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த பக்கம் மட்டும் நம்ம இப்போ 3 பூ போட்டிருக்க மாதிரியே இனி இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக இந்த பாசி வரையும் இதே போல் 3 பூ போட்டுடலாம். இந்த டொயினில் முதல்ல இந்த டொயினில் 3 பாசி போடணும். அதுக்கு பிறகு 2 பாசியாக போட்டு கொண்டு வரணும். பாருங்கள், இப்போ 3வது லைனில் 2 பூ போட்டிருக்கோம். அடுத்த பூ இந்த டொயினில் 2 பாசி போடணும். பாருங்கள், இப்போ 3 லைன் போட்டிருக்கோம். அடுத்தது 4வது லைன் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இடது பக்கத்து டொயினில் 3 பாசி போட்டுடலாம், கருப்பு பாசி. பாருங்கள், இந்த கீழே இருக்கக்கூடிய பாசியில் இந்த டொயினை கொடுத்து எடுத்துக்கிடணும். அப்போ நமக்கு இப்போ டொயின் உள்ள 2 பாசி வந்துடும். பாருங்கள், இப்போ இதில் ஒரு பூ போட்டிருக்கோம். 2வது பூ இந்த டொயினில் ஒரு வெள்ளை பாசியும் ஒரு கருப்பு பாசியும் போடணும். பாண்டாவுக்கு இது வந்து கால். அதுக்கு பிறகு இதில் வந்து ட்ரெஸ் போடுறதுக்கு வெள்ளை பாசி போட போகிறோம். அடுத்த பூ இந்த டொயினில் 2 வெள்ளை பாசி. அடுத்த பூ இந்த பக்கத்தில் 2 வெள்ளை பாசியும்
இந்த வலது பக்கத்தில் ஒரு வெள்ளை பாசி. இந்த 2 வெள்ளை பாசி போட்டிருக்கிறதுல இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும். பாருங்கள் இப்படி வரும். இப்போ இந்த இடது பக்கத்து ட்ரோயினில் 3 வெள்ளை பாசி போட்டுடலாம். இந்த ஒரு பூ நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறது எப்போவுமே இது முன்னே இருக்கட்டும். இதுதான் முன்கால். அதனால் இதை எப்படி இடது பக்கம் இருக்கிற மாதிரியே வச்சே போடுங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். பாருங்கள் இதில் வந்து நமக்கு பாசி கீழ்ப்பக்கமாக வந்திருக்கு. இப்போ இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் பாசி போடணும். பாருங்கள் இப்போ இந்த பக்கத்து ட்ரோயினில் தான் பாசி போட போகிறோம். ஒரு வெள்ளை 2 கருப்பு. பாருங்கள் அடுத்தது வந்து இந்த பக்கத்து ட்ரோயினில் 4 கருப்பு பாசி போடணும். ஏன்னா இதுக்கு அடுத்த லைனில் வந்து இதிலேருந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பூ வரணும். அதனால் 4 பாசி போட்டுடலாம். பாருங்கள் 4 பாசி போட்டுட்டு இதை எப்படி ரவுண்டில் கொண்டு வந்து இந்த பாசியில் லாஸ்ட் பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துடலாம். அப்போ நமக்கு இதில் ஒரு பூ வந்துடும். பாருங்கள் இதில் இந்த லைனில் எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்த பூ இந்த சைடு ட்ரோயினில் 2 கருப்பு பாசி. பாருங்கள் இப்போ இந்த ட்ரோயினை வந்து இந்த வெள்ளை பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்போ இந்த ட்ரோயினில் வந்து ஒரு வெள்ளை பாசியும் ஒரு கருப்பு பாசியும். இப்போ இந்த பக்கத்தில் 3 பாசி போட்டுடலாம். இந்த ட்ரோயினை இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். கொடுத்து எடுத்துகிட்டு இதே போல் தான் கருப்பு பாசி வச்சு தான் போடணும். 5 பூ வரணும். இப்போ நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம். இன்னும் 4 பூ லைனாக போட்டுடலாம். பாருங்கள் 3 பூ போட்டிருக்கோம். 4வது பூ இந்த பக்கத்தில் 2 பாசியும் இந்த பக்கத்தில் ஒரு பாசியும் போடணும். 4 பூ போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கத்தில் உள்ள ட்ரோயினில் 3 பாசி. அப்போ நமக்கு லைன் இப்படி திரும்பும். மறுபடியும் அங்கேருந்து இந்த பக்கம் மட்டும் இதே போல் இதுவரையிலையும் கருப்பு பாசி வச்சு பூ போட்டுடலாம். பாருங்கள் இதில் வந்து இன்னொரு சைடு காலும் போட்டாச்சு. இப்போ நமக்கு இதில் வந்து ட்ரோயின்னு இந்த பாசியில் எடுத்துகிட்டு வரணும். அதனால் இப்போ நம்ம இதில் 2 பாசி போட்டுடலாம். போட்டுட்டு சொல்லுவேன். பாருங்கள் 2 பாசி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த ட்ரோயினை இந்த பக்கத்தில் இப்படி கொடுத்து இந்த 4 பாசிலையும் எடுத்துடலாம். கொடுத்து பாருங்கள் இப்படி கொடுத்து எடுத்துருக்கேன். அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து இந்த பக்கமாக ட்ரோயினை எடுத்துகிட்டு வந்துடணும். பாருங்கள் இப்படி வந்துடும். இந்த ட்ரோயினை இந்த பக்கமாக எடுத்துடலாம். அப்போ நமக்கு இதில் ட்ரோயின் வந்துடும். பாருங்கள் இப்போ இதில் 2வது பாசியில் தான் நமக்கு ட்ரோயின் இருக்குது. இதில் வந்து ஒரு கருப்பு 2 வெள்ளை இந்த ட்ரோயினில் போட்டுடலாம். அடுத்தது இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். அடுத்தது இந்த ட்ரோயினில் 2 வெள்ளை பாசி. இதே போல் இன்னும் 4 பூ போட்டுறணும். லைனாக வெள்ளை பாசி வச்சு தான் போடணும். பாருங்கள் 5 பூ போட்டிருக்கோம். முதல்ல நம்ம கருப்பும் 2 வெள்ளையும் போட்டு ஒரு பூ போட்டிருந்தோம். அதுக்கு பிறகு ஒரு பூ போட்டோம். 4 பூ போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு இப்போ இந்த ட்ரோயினில் ஒரு கருப்பு பாசியும் ஒரு வெள்ளை பாசியும் போடணும். பாருங்கள் அடுத்த லைன் இந்த பக்கத்தில் 3 வெள்ளை பாசி போடணும். அதுக்கு பிறகு எல்லாமே வெள்ளை பாசி தான் வரும். மொத்தம் 7 பூ வரணும். இதோட சேர்த்து 7 பூ லைனாக இப்படி போட்டுடலாம். பாருங்கள் 7 பூ போட்டாச்சு. இனி இதுக்கு அடுத்ததும் 2 பூ வெள்ளை பாசியிலே தான் போடணும். இல்லை 3 பாசி போட்டுடலாம் அந்த சைடு. இதுலேயும் கடைசி பூ போடும்போது இந்த சைடு ட்ரோயினில் தான் 2 பாசியுமே போட்டு இப்படி முடிக்கணும். அப்போ தான் நமக்கு இதில் மேல் பக்கத்தில் இதில் இருக்கக்கூடிய பாசியில் ட்ரோயின் வரும். அடுத்தது 2வது பூ போட்டுடலாம். 2 பாசி போடணும். வெளியே மழை பெய்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இப்போ 2 பூ வெள்ளை பாசி வச்சு போட்டிருக்கோம். அடுத்தது வந்து ஒரு கருப்பும் ஒரு வெள்ளையும் இதே போல் 3 பூ போடணும். அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் உள்ள 2 பூவும் இதே மாதிரி ஃபுல்லாக வெள்ளை பாசி வர மாதிரி போடணும். இதையும் போட்டு முடிச்சிடலாம். அந்த லைனை பாருங்கள். இந்த லைனை இதே போல் போட்டு முடிச்சிடலாம். 7 பூவில் 2 சைட்லேயும் 2 பூவும் வெள்ளை கலர் பாசி வச்சு போட்டிருக்கோம். நடுவில் வந்து ஒவ்வொரு பாசி கருப்பு பாசி வர்ற மாதிரி 3 பூ போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு மேலே வந்து இந்த இடது பக்கத்து ட்ரோயினில் கருப்பு பாசி தான் இனி அடுத்தது போடணும். 3 கருப்பு பாசி போட்டுடலாம். பாருங்கள் இந்த லைனில் நம்ம இப்போ ஒரு
கருப்பு பாசி வச்சு ஒரு பூ போட்டிருக்கோம். இன்னும் 6 பூ கருப்பு பாசி வச்சே போட்டுடலாம். 7வது பூ போடும்போது நான் சொல்கிறதில் பாருங்கள், இந்த லைனில் 6 பூ போட்டிருக்கோம் கருப்பு பாசி வச்சு. இனி அடுத்தது போடும்போது இந்த ட்ரெயினில் ஒரு வெள்ளை பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கருப்பு பாசி போடணும். பாருங்கள், 2 காலும் போட்டிருக்கோம். இப்போ இதில் நடுவில் ட்ரெஸ் போட்டிருக்கோம். அடுத்தது அதுக்கு மேல் பக்கம் கருப்புலே தான் போடணும். இப்போ இதுக்கு மேலே தான் ஒரு பூ வரணும். இதில் லைனாக எப்படி 7 பூவுமே கருப்பு பாசி வச்சு போட்டுடலாம். 8 பூ வரணும். லாஸ்ட்டில் ஒரு பூ வெளியே வரணும், அதையும் போட்டுடலாம். அப்புறம் அதுக்கு நேர் மேலே இருந்தும் லைனாக அந்த பக்கமாக இன்னும் அதே மாதிரி 8 பூ போட்டுடலாம். 2 லைன் போட்டுருங்க, அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து நம்ம 7 பூ போட்டே வந்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு பூ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் இந்த சைடு. அதுக்கு நேர் மேலே ஒரு பூ போட்டுட்டு இந்த பக்கத்தில் வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பூ போட்டிருக்கோம். அப்போ இதில் வந்து 9 பூ வந்திருக்கு இந்த லைனில். அடுத்தது இந்த பக்கத்தில் 3 கருப்பு பாசி போட்டுடலாம். பாருங்கள், அதுக்கு அடுத்த லைனில் ஒரு பூ கருப்பு பாசி வச்சு போட்டிருக்கோம். இன்னும் 2 பூ கருப்பு பாசியிலே போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், வெள்ளையும் கருப்பும் இதே போலையும் 3 பூ போட்டுடலாம். பாருங்கள், வெள்ளை பாசியும் கருப்பு பாசியும் வச்சு இப்படி ஒரு 3 பூ போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினில் 3 கருப்பு பாசி போட்டுடலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு பூ இது நேர் போட்டுட்டு இந்த பக்கத்தில் தான் நம்ம இந்த பாசியில் தான் ட்ரெயின் எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக இப்படி போட்டுடலாம். பாருங்கள், 3 பாசி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த பாசியில் இப்படி வெளி பக்கத்தில் இருந்து இப்படி உள் பக்கமாக கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்து எடுத்துட்டு இந்த பாசிலையும் இப்படி மேல் பக்கமாக கொடுத்து எடுத்துடணும். பாருங்கள், நமக்கு இப்போ இதில் வந்துடும். இப்போ இதில் ஒரு பாசி போட்டுடலாம். பாருங்கள், அடுத்தது வந்து 2 கருப்பும் ஒரு வெள்ளையும். பாருங்கள், இதில் ஒரு பூ போட்டிருக்கோம். 2 கருப்பு பாசியும் ஒரு வெள்ளை பாசியும் வச்சு. இனி அடுத்தது 3 பூவுமே வெள்ளை பாசி வச்சு தான் போடணும். அதுக்கு பிறகு இதில் வந்து கருப்பு கொண்டு வரணும். இனி தலை போடணும். இது இப்போ நம்ம கழுத்து பகுதி வந்துட்டோம், தலை போடணும். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வழி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.